என்னம்மா அத்தை திட்டி பிடிச்சேன்னு வருத்தப்படுறியா? நம்ம அத்தை தானம்மா. ஒண்ணு இல்லம்மா. கூடாது. ஒண்ணு இல்லம்மா, அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாத்த, கொஞ்சம் பொறுத்துக்கும். எரியுதத்த, கொஞ்சம் பொறுத்துக்கும். சரியா போ. மருந்து போட்டிருக்கேன்ல, கொஞ்ச நேரம் அப்படிதான் வலிக்கும். அதுக்கு சரியா போ. நம்ம வீட்டு முன்னாடி கத்துறது ஐயா நீங்களா? சொல்லி இருந்தா நானே வந்திருப்பேங்கய்யா. உன் மகன் பண்ற வேலைக்கு உன்னை கிளப்பாங்க. 10 பிசாக்கு வக்கல அவனுக்கு லவ் கேக்குது. லவ் குடும்பத்தோட புதைச்சு விடுவேன். இந்த கொலகார பையன் இங்க வந்த ஒருவேளை சோத்துக்கு வழி இல்ல உனக்கு பெரிய சம்பந்தம் கேக்குதா? கொன்றுவேன். இங்க பாரு, ஊருக்கே தெரியும் கவிதா என் மகனுக்கு தாண்டு. அதையும் மீறி லவ்வுறாரோ இனிமே உன் மகனை என் மருமகளோட பார்த்த இடத்துல புதைச்சிருவேன். அது மட்டும் இல்ல, உன் மகன் மூச்சு காத்து கூட கவிதா மேல படக்கூடாது. டேய் என்னடா ஏன்டா ஒரு மாதிரி இருக்கான்? கவிதாவுக்கு கால் அடிபட்டுருச்சுல, அதான் இப்படி இருக்கேன். எதுக்கு மாடிச்சான்? எதுக்கு மாடிச்சான்? சொல்லுமா, சொல்லி தொலைமா. முத்துராஜ் எதுக்கு மாடிச்சான்? மகனா முத்துராஜ், டேய் முத்துராஜ் வாழவில்லை. டேய் முத்துராஜ் வாடா. ஒரு அப்பனு பொண்ணா வாழவில்லை. வெளியே வாடா. எங்க அம்மா கிட்ட உன் வீரத்தை காமிச்சிருக்க. வாழவில்லை. தைரியமான ஆம்பளை இப்போ தோட்டு பாடுறா. உன்னை வெட்டி புதைக்கிறேன் இல்லையா பாரு. டேய் வெள்ள வாடா. நீ ஒரு ஆம்பளை ஏன் காட்டுற வீரத்தை? வாடா. வினோத் எதுக்கு கத்துற? டேய் முதல்ல உன்னை வெளியே வர சொல்லு. வினோத் எங்க மாமாவை மரியாதையா பேசு. அவனுக்கு என்ன மரியாதை கிடையாது? வர சொல்லு. செய்யறதா செஞ்சுட்டு பெரிய யோகியமா நடிக்கிறான் அவன். நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ற. முதல்ல உன்னை வெளியே வர சொல்லு. மறுபடியும் சொல்ற, மரியாதையா பேசு. அப்படி என்னதான் பண்றீங்க மாமா? வேணாமையா. சும்மா இருமா. போயிடலாம் சொன்னா கேளியா? வாயா. வீடு பொண்ணு நடிச்சிட்டு போயிருக்கான். அவனை வெட்ட விட மாட்டோமா? நீ நினைக்கிற மாதிரி எங்க மாமா அப்படிப்பட்ட ஆள் இல்ல. தேவையில்லாம எங்க மாமா பத்தி தப்பா பேசாத. ஏமா எங்க மாமா உங்களை அடிச்சாரா? சொல்லுங்கம்மா, ஏன் உம்மன் இருக்கீங்க? சொல்லுங்கம்மா. இல்லம்மா அடிக்கல. வினோத்து, நம்ம இருக்கிற நிலைமைக்கு இது தேவையாப்பா? வேணாமையா? சாப்பாடு வச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்க? அடம் பிடிக்காத, சாப்பிடு வினோத். விடுமா. நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருக்காதையா. அம்மா என்னத்தை செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தானே செய்வேன். எதுமா என் நல்லதுக்கு? மத்த முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறதா? ஏமா அங்க போய் சொன்ன? உன்னை காப்பாத்தான்ப்பா அப்படி சொன்னேன். உங்க அம்மா இந்த உசுரை சுமந்துகிட்டே இருக்கிறதே உனக்காக தான் வினோத். அதனாலதான் அந்த கொலகார பாவிக்கு பயந்துகிட்டு அவன் உன்னை எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு அப்படி போய் சொல்லிட்டேயா. தாயமா, தம்பி ஏதோ வீட்டுல வந்து சத்தம் போட்டு போச்சான். பாப்பா சொல்லுச்சு. இவங்க அப்பா அம்மா இருந்ததுக்கு அப்புறம் இந்த பிள்ளைய ஒரு குறையும் இல்லாம வளர்த்துட்டு வரேன். கவிதா சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். கவிதா ஒரு பையலை காட்டி இவனை கல்யாணம் பண்ணி வைனாலும் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஏன் அது உன் மகனா இருந்தா கூட. புரியுதா? இப்பயாச்சும் எங்க மாமா மனசை பத்தி தெரிஞ்சுக்க. நீங்க போங்க மாமா.
சித்ராஸ் எப்படியும் கோயிலுக்கு வருவான்டா. அந்த லூசு போயிலாலதான் வேணாத்துக்கு எம்பூட்டு பிரச்சனையும் அவனை மட்டும் ஒழிச்சு கட்டிட்டோம்னு வச்சுக்க பஞ்சாயத்தே இல்லடா. டேய் வரான்டா. சொன்ன மாதிரி ஒரு வழி பண்ணிடா. சரி சரி இழுப்புல அவன் இழுக்க சொல்லு. டேய் விளையாடுற மாதிரி பண்ணிக்கிறதா தான் அவன் கிட்ட வருவேன். மாத்தி மாத்தி இழுங்க. ஆமா ஆமா அதான் கிட்ட வருவான். டேய் வரான்டா. அவன் கயிறை பிடிச்சதும் உச்சி கிழத்துருங்க. நான் சொன்னதை விட்டுருங்க சரியா? சரி. டேய் கிட்ட வந்துட்டான்டா. ஏற மாதிரி ஏறு. நீ ஏறு. இழுப்புல இழுப்புல இழு. ஏய் அடுத்து நான் தாண்டா ஏறுவேன். ஏய் என்ன பண்றீங்கப்பா? நாங்க கயிறு ஏறி விளையாடிட்டு இருக்கோம். ஏய் நானும் நல்லா கயிறு ஏறுவேன்பா. ஏய் கூட ஏட்டா போங்க போய் எழுங்க. நல்லா மாட்டினா. ஏய் இறுக்கி பிடிச்சுக்கடா. மேல போ சூப்பரா இருக்கும். இந்த விளையாட்டு அப்படித்தாண்டி. இது கீழே வர விளையாட்டுல மேல வர விளையாட்டு. நீ கீழே வரவே மாட்ட. இதோட தொலைஞ்ச. இந்த விளையாட்டுகளும் நல்லாதான் இருக்கு. உடைச்சிட்டானேடா. எவ்வளவு திமிர் இருந்தா நான் அவ்வளவு தூரம் சத்தம் போட்டும் நீங்க என் வீட்டுல வந்து கத்திருப்ப. இன்னைக்கு நீ செத்தடா. என்ன இந்த நேரத்துல இவன் வரா? ஏன் இப்படி வெறி பிடிச்சு அலையற? நீலாம் ஒரு மனுஷனா? மாமா எந்திரிங்க மாமா எந்திரிங்க. ஏ மாமா உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? ஒண்ணு இல்லம்மா. ஏன் மாமா நீங்களும் திருப்பி அடிக்க வேண்டியதுதானே? இல்லம்மா அவன் கூட படிக்கிற பையன் அதான். விடுமா தம்பி ஏதோ புரிஞ்சுக்காம செய்யற. அப்படி இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. பாத்தியா என் மாமாவோட பிறந்தன்மைய? இல்ல கதை அவனை பத்தி. என் மாமா பத்தி பேசுறத நிறுத்து. நீ எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டேன். இங்க பாரு மறுபடியும் சொல்றேன். எனக்கு எல்லாமே எங்க மாமா தான். எனக்கு முன்னாடி எப்ப நீ அவரை அடிச்சியோ அப்படிப்பட்ட உன் காதல் எனக்கு தேவையே இல்ல. இனிமே என் மூஞ்சிலே முடிக்காத. வாங்க மாமா போலாம். மௌனம் என்னை கொல்கிறதே. இந்த மௌனம் என்னை தின்கிறதே. உன்னால் மறக்க முடிந்தது என்னால்
தூரமாய் போர்களும் இங்கும் அங்கும் தேடினேன், இல்லையே கால் தடம். காதல் வந்த காரணம் சொன்ன முல்லையே, பிரிவு தந்த காரணம் சொல்லவில்லையே. பார்த்து பார்த்து கண்ணில் நின்ற காட்சியாவையும் சேர்த்து வைத்து உந்தன் காதல் சொன்ன நாட்களும். ஏன் இந்த மௌனம் என்னை கொல்கிறதே கொல்கிறதே. என்னடா எதை யோசனையிலே வர? எல்லாம் அந்த பிள்ளைய பத்தி தாமா. எந்த பிள்ளைய பத்தி? அதான் அந்த கவிதா பத்தி தான். அவன் மாமனோட சுயரூபம் தெரியாம அவன் மேல உயிரா இருக்கு. அதை நினைச்சாதாம்மா ரொம்ப கவலையா இருக்கு. நம்ம என்னடா செய்ய முடியும்? எல்லாம் அந்த பிள்ளையோட தலையெழுத்து. விடியா, நம்ம பழப்பு தலைப்ப பாப்போம். ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்லம்மான்னு சொல்றேன்ல. பாவி பையன் பச்சை மண்ணு கூட பார்க்காம கண்ணு மண்ணு தெரியுமா போட்டு அடிச்சிருக்கான். அவன் கையில புத்து முளைக்க அவன் நாசமா போவ. கூப்பிடுங்க இருந்தாலும் வெளியே. டைமா என்ன வெளியே நின்று கத்திக்கிட்டு இருக்கவ? எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசு. எதுக்கு கத்துறனா? கூப்பிடுங்க அவன வெளியே. நான் கூப்பிடுங்கற வரை நான் வருஷம் கேட்டு போறேன். உள்ள வாடி, உள்ள வா. விடுமா, உள்ள வான்றல. ஒண்ணா ரெண்டா செஞ்சிருக்காவே. எவ்வளவு அட்டோடி பண்ணி இருக்க? எதை கத்திட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? கூப்பிடுங்க இருந்தால. இதுக்கு மேல எதையும் மறைக்க முடியாது. ஊரை குட்டி எல்லாத்தையும் சொல்லி விடுறேன். அவர் இல்ல. என்ன பிரச்சனை உனக்கு? என்கிட்ட சொல்லு. இந்த பிள்ளைக்காக இத்தனை நாள் உசுரோட இருந்தனோ அந்த பிள்ளை உசுருக்கே ஆபத்துங்க.